இன்னைக்கு மேற்கு வங்கத்துல கால வைக்க முடியாதபடி ஆக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் எந்த பகுதியிலையுமே ஐயாவை கால வைக்க முடியாதபடி ஆக்குவாங்க. வரும் அந்த காலம், கூடிய சீக்கிரம் வரும். சும்மாவா? இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை நாம வம்புழுக்காம இருந்திருக்கோம்? எந்த ஸ்டேட்டு நல்லா இருந்தாலும் தான் நமக்கு பிடிக்காத. நம்ம ஆட்சியில எப்படி இவங்க நல்லா இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ள என்ன? அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கு தான் இப்படி வரட்டி அடிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள இருந்துகிட்டு அங்க ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிக்கு வீடியோ காலில் பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. மம்தா பானர்ஜி ஐயா நம்ம 56 இன்ச்சு இருக்காங்கல்ல, அவரை மண்ட காய விட்டுருக்காங்க. இதை விட அல்டிமேட்டா இன்னொன்று, அங்க இருக்கிற தேர்தல் ஆணையம், சாமி எங்களை காப்பாற்றுங்க சாமி, கூடிய சீக்கிரம் துணை ராணுவத்தை அனுப்பி வைக்க சாமி, எங்க உசுருக்கு ரொம்ப உத்தரவாதம் இல்லாம கிடக்கு சாமி, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சாமின்னு சொல்லி நேரா லெட்டர் அடிச்சிருக்காங்க. ஐயா பத்தாது, எங்களை விட்டு எங்கேயும் போகாம 24 மணி நேரமும் எங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு படையை அனுப்பி வைங்க. இவங்க கூட எங்களால மல்லு கட்ட முடியல, எந்நேரமும் எங்களுக்கு எது வேணாலும் ஆகலாம். ஏன்னா உங்களை ரொம்ப தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க மேல உள்ள லவ் எல்லாம் எங்க மேலதான் காமிச்சிட்டு இருக்காங்க, உள்ள பூந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி தேர்தல் தலைமை அதிகாரி இருக்கார் இல்லையா, அவரு லெட்டர் எழுதுறபடி ஆகிப்போச்சு. இதை விட அல்டிமேட்டா இன்னொன்னு, ஐயா மோடிக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் இல்ல, அங்க இருக்கிற எதிர்கட்சி இல்ல, அங்க இருக்கிற அந்த ஆளுங்கட்சியும் இல்ல, ஐயாவை பிடிக்காத மக்கள், பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன தெரியுமா சொல்லி போஸ்ட் அடிச்சிருக்காங்க, ஏமாத்த ஊருக்குள்ள ஒருத்தர் வர்ற ஜாக்கிரதையாரு, வரப்ப நல்லா வக்கனையா பேசுவேன், ஆனா எதையுமே செய்ய மாட்டேன், அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராரு. இந்த போஸ்ட் ஐயா வர்றதுக்கு எல்லா வழியிலும் அடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டேன் ஐயா இறங்காம, ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்காம யூ டர்ன் போட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிருக்காரு. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடை கோபி. ஐயா மோடி மேற்கு வங்கத்துக்கு வர்றது, அந்த மேற்கு வங்கத்துல உள்ள மண்ணுக்கு கூட பொறுக்கல, நெஞ்சு பொறுக்குது இல்லைன்ற மாதிரி காரி துப்பி ஆளை இறங்க விடாம வந்த வேகத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருக்கு. நம்ம தான் நல்லா தெரியுமே, எலெக்ஷன் வந்துட்டா போதும் நம்ம ஐயா மோடி அப்படியே ஆடிக்கிட்டு வருவாரு அடிக்கல் நாட்டுறதுக்கு. அப்படித்தான் பல ப்ராஜெக்ட், அஸ்ஸாம்லேயும் ப்ராஜெக்ட் ஓடுது, இங்க மேற்கு வங்கத்திலேயும் ப்ராஜெக்ட் ஓடுது. மேற்கு வங்கத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஐயா அவரோட பொற்கரங்களால், ப்ராஜெக்ட் பணம்லாம் கொடுக்கல, வெறும் ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்றதுக்காக வர்றாரு அப்படின்னு நேரா இந்த வெளிநாடு போனவர் ஆபீஸுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப ஆபீஸுக்கு போயிட்டு கூட பார்க்காம நேராக போயிட்டு எனக்கு அங்கேதான் வந்து வேலை இருக்கு, நான் அங்கேதான் போகணும், மக்கள் அந்த மேற்கு வங்க மக்களை பார்த்தாத்தான் என் மனசுல உள்ள பாரமே குறையும் சொல்லிட்டு அதுக்காக போறதுக்காக போயிருக்காரு. போனவர் ஹெலிகாப்டர் கீழே இறங்க முடியல. அந்த ஹெலிகாப்டர் ஏன் கீழே இறங்க முடியல, முழுக்க முழுக்க அந்த பனி மூட்டமா இருந்திருக்கு. அந்த பைலட்டு பதறி இருக்கான், உன்னைய ஓட்டிட்டு வந்ததுக்கு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவோம் போல, நான் இறக்க மாட்டேன். அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துருக்காப்புல பைலட்டு, சார் இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, நாம இங்க காலை வைக்கிறது இந்த மண்ணுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நாம சேஃபா போயிடுவோம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திரும்ப எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டாப்புல. அப்படி ரிட்டர்ன் போறப்ப அங்கேருந்து ஐயா வந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு ஐயா எவ்வளவு தூரம் விளம்பரமா இருப்பாப்புலன்னு தெரியும் இல்லையா, இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் அவர் மனசுல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஏற்பாடு, எவ்வளவு கேமரா, எவ்வளவு பத்திரிக்கை பப்ளிசிட்டி, இதெல்லாம் ஐயாவோட வாழ்க்கை வரலாறுல மிஸ் ஆகும்ல, அதை எப்படி மிஸ் பண்ணுவார்? இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஐயா வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அங்கே மேற்கு வங்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, நான் வர்ற வரைக்கும் இருக்கு, அது எப்போ விலகுதோ அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணி பார்த்துருக்காப்புல. அங்கே வேலைக்கே அவளை, நீ வருஷம் முழுசாக உட்கார்ந்துருந்தாலும் நான் உடனே இந்த மண்ணுக்கு வரவிட மாட்டேன்றதுல மேற்கு வங்கம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டாங்க, ஐயா இது இப்போ ஆகிற மாதிரி தெரியல, நம்ம வழக்கம் போல் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் வச்சு அங்கே நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருக்காப்புல. என்ன பேசியிருக்காப்புல அங்கேயும், அதாவது இந்த மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்டு உங்களெல்லாம் முட்டாளாக்கியிருக்கு, அது அவங்க அத்தனை பேரும் ஊழலில் போட்டு தளச்சிருக்காங்க, எங்கே போனாலும் இதை வேற தூக்கி கொண்டாந்துடுறாங்க, இந்த ஊழல்ட்டு உங்கள் கையில் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, உங்ககிட்ட பண்ணாதவனே உள்ள தூக்கி போட்டு பதம் பார்க்குறீல்ல, பண்ணவங்களை ஏன் விட்டு வச்சு வேடிக்கை பார்க்குறேன்னு அங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. பண்ணா கூப்பிட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள சொல்ல வேண்டியது இல்லையா,
அதை விட்டுவிட்டு வாயால சும்மா பேசிட்டு இருக்க, ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் பேசுற மாதிரி. ஆட்சியே உங்க கையில தான் சார் இருக்கு. அதனால நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு அங்கேயும் கேட்கிறாய். பட் அதையெல்லாம் தாண்டி நான் வந்து மக்கள் வந்து பாசக தான் வந்து ஒரே முடிவா இருக்கு. அதாவது பாசக தான் வந்து மேற்கு வங்க மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும், அவங்கள வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு விட்டுருக்காப்புல. இங்க ஒரு பேசிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே அங்கிட்டு ஒரு 3 பாடி விழுந்து கிடந்திருக்கு. 3 பாடி விழுந்து கிடந்தது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க சார். அது எப்படி கூட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னா, ஐயா வர்றதுக்கு அதாவது இது வந்து ப்ராப்பரா வந்து இந்த ஏன்னா பணமா கொடுக்க போறோம், சும்மா சொல்லி வைக்கிறது தானே. ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஐயா வருவாரு, அங்க ஒரு கூட்டம் அப்படியே அலை மோதணும். அங்க இங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் மேற்கு வங்கத்துல ஒருத்தனுக்கு கூட மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாவம் மேற்கு வங்கத்துல அவங்க எப்படி ஐயாவுக்கு எதிராக கூட்டத்தை கூட்ட முடியும்? பக்கத்துல இருக்க ஆதரவான இடத்துக்கு எவனாச்சும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அங்கேருந்து அள்ளிட்டு வந்திருக்காங்க. அப்படி அள்ளிட்டு வந்ததுல ப்ராப்பர் அந்த ப்ரிப்பரேஷன் சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு மீட்டிங், ஒரு 50,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க, ஒரு 10,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு இது இருக்குல்ல. அதாவது ஒரு டாய்லெட் வைக்கணும், குடி தண்ணி, இதெல்லாம் ஜென்ரலாகவே வந்து பண்ணக்கூடிய விஷயம். இதில் எதுவுமே அந்த இடத்துல பண்ணலையா. காலையில் மீட்டிங் வந்தீங்க, முட்டிக்கிட்டு வந்துருக்கு அடக்க முடியாமல். வழக்கம் போல் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இதுக்காகவே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதையெல்லாம் பண்ணி எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? நம்மளோட ட்ரெடிஷன் ஃபாலோவர் என்ன, நமக்கு வந்து அந்த இது தானே, தண்டவாளத்து பக்கத்தில் உட்கார்றது தானே. அதனால் போயிட்டு உட்காந்துலாம் சொல்லிட்டாங்க. உட்காந்துருந்தப்போ 5 பேர்கிட்ட வரிசையாக அடிச்சுட்டு போயிடுச்சு. 5 பேரில் 3 பேர் ஆள் காலி, 2 பேர் ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த 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 ஊர் ரயில்வே இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இதுக்காக வந்தவங்க இல்லை, பஸ்ஸில் வந்தவங்க. பஸ்ஸில் வந்தவங்க இது பாத்ரூம் போகிறதுக்காக இறங்கினப்ப இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஐயா இங்கே கண்டோலன்ஸ் சொல்லியிருக்காரு. 3 பேர் இறந்துட்டாங்களா, நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் 3 பேர் தான் போனாங்கன்னு வருத்தமாக இருந்துச்சா? இல்லை தெரியல. இதே வேறு இடத்துல இப்போ இந்த நம்ம ஊரில் கரூரில் நடந்ததுக்கு கதறி அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து உதவி பண்ணாங்கல்ல, ஏன் இவங்களுக்கு எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல? ஏன் இவங்களுக்கு எதுவும் அனௌன்ஸ் பண்ணல? இது யாரோட தப்பு? அங்கே அவங்க அடிபட்டு செத்ததுக்கு யாரோட தப்பு? அப்போ அந்த ரயில்வே நிர்வாகம் அவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னு சொன்னிச்சு, ரேலிக்கு வந்தவங்க இல்லை பஸ்ஸில் வந்தாங்கன்னு சொன்னிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க வந்து நம்ம ரேலிக்கு தான் வந்தாங்க, இதில் எது உண்மை? ஆனால் என்ன சார், ஒரு கோஆர்டினேஷனாக போய் சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? பொசுக்குன்னு உடனே கண்டுபிடிக்கிற மாதிரியா போய் சொல்கிறது? இதெல்லாம் உண்மையில ஐயா கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்தா அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கிறாங்களா? ஐயா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம்ட்டு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த 3 பேருக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அதை 3 பேர் செத்ததில் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி ஐயாவுக்கும் சரி அதை யாருமே எதுவும் பெருசாக சார் உண்மையில வேற எங்கேயாச்சும் நடந்திருந்தா இந்நேரம் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருப்பாங்க தெரியுமா? ஒருவேளை இதுவே வந்து மம்தா பானர்ஜி ஒரு கூட்டத்தை போட்டிருந்து அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? மக்களை கொல்றதுக்கு தான் இந்த முதல்வர் இருக்காரு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? மேற்கு வங்க முதல் மம்தா பானர்ஜிக்கு அந்த ஸ்டேட்டு மேலே இருக்கிற அந்த மக்கள் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்கள வந்து சாவடிச்சா கூட அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் இங்கே எவனும் ஒரு பய வாயை திறக்கலை சார், பேசாமல் இருந்திருக்காங்க. இதில் இந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க, கோ பேக் மோடி. அது வெஸ்ட் பெங்கால் முழுசும் பயங்கரமாக எதிரொலிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறவங்களோ இல்லை, மக்கள். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆசை வார்த்தை சொல்லியிருக்காங்க தெரியுமா? மட்டாவுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி இனம். என்ன பிரச்சனைனா அந்த இனத்துக்கு ஒரு பர்மனன்ட் பிளேஸ்ன்றது இல்லை, பர்மனன்ட் பிளேஸ்ன்றது இல்லை. நாங்கள் கண்டிப்பாக அதாவது நாங்கள் பிஜேபி சென்ட்ரல் இங்கே ஆட்சிக்கு வந்தா இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்களை கண்டிப்பாக அந்த 2024 சொன்னாங்க, அந்த இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இது கொடுப்போம், அந்த ஒரு அடையாளத்தை கொண்டாந்து கொடுப்போம், நீங்கள் இனிமேல் நாடோடிகள் கிடையாது, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அந்த ஸ்கெடியூல் நாங்கள் கொடுப்போம் சொன்னாங்க சார். 2024 சொன்னாங்க, இது வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. 2026 வரப்போகுது, அவங்க தான் கட்டுப்புல எடுத்து அடிச்சிருக்காங்க ஐயா மோடி. வர்ற போகிற இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் அவங்க அந்த ஃப்ளைட்டை அந்த ஹெலிகாப்டரை இறக்காததுக்கு இன்னொரு காரணம், உங்களை சுற்றி எதிர்ப்பு நிறைய இருக்கு. அதாவது வெறும் நேச்சர் மட்டும் கிடையாது, மக்களும் சேர்ந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏகப்பட்ட எதிர்ப்பு உங்களை சுற்றி இருக்கு. தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஐயாவுக்கு போயிருக்கு. போகிற இடத்துல எல்லாம் பதாகைகள், கோபேக் மோடின்றது மட்டும் இல்லாமல் சொன்னதை செய்யாமல் நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்ற மாதிரியான எழுத்துக்கு நிறைய இடங்கள்ல பயங்கரமாக
அவங்க கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் ஐயா மோடி வாயிலேருந்து 2 வருஷமா சார் இதை வந்து கொண்டாடுறதுக்கு, இது கொண்டு வர்றதுக்கு 2 வருஷமான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க. அப்ப இப்பயும் நீ எதையும் சொன்னா நீ செய்ய போறது இல்லை. இப்பயும் நீ வந்து எங்களை ஏமாத்த தான் போற. எங்களை மாதிரியே இன்னொருத்த எவனாவது ஒரு இல்ச்சவாயன் வருவான், அவனை ஏமாத்துக்கிறதுக்காக நீ உட்கார்ந்துருக்க, அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவங்க குதிச்சு போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காட்டிலும் மேற்கு வங்கத்தில் ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்குது அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான். ஏன்னா தேர்தல் ஆணையம் இப்போ எஸ்ஐஆர்ன்றது எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு, இங்கேயும் நடக்குது. பல இடங்களில் குளறுபடிகள் நடக்குது, பல இடங்களில் என்ன குளறுபடின்னு தெரியாமலே குளறுபடியெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் எப்படி என்ன ஏது போகிறான்ட்டு. இப்போ மேற்கு வங்கத்தில் ஆல்மோஸ்ட் 2 கோடி பேர் நீக்கப்பட போகிறதாக ஒரு தகவல். இன்னும் ப்ராசஸ் முடியலை, இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி மேற்கு வங்கத்தில் அவங்க எந்த ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கல, அதால் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் இங்கே மேற்கு வங்கத்தில் அவங்களால அதை வந்து ஹோல்டு பண்ண முடியலை. என்ன சொன்னாலும் நீ செய்கிறது தப்பு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இறக்கியிருக்காங்களாம். அங்கே இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணாதது வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் அத்தனை பேருமே பாஜகவுக்கு ஆதரவாக இறங்கி அதுக்கான வேலைகளை பார்க்குறத மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வர்றதா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லாட்டி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். 2ல் ஏதாச்சும் ஒரு விஷயம். இந்த 2யுமே பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல வேலையை பார்த்துருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற அந்த பிஎல்ஓஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயிஸ் தானே, அவங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 4000-5000 பேர் நேரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கே போயிட்டாங்களா. எங்களால் முடியாது, நீ அதை நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் பண்ணுவேன், எனக்கு ஒழுங்கான ப்ராப்பரான விஷயத்தை நீ சொல்லலைன்னா நான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸை இறக்கியிருக்காங்க. இதில் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக பயங்கர சவாலாக இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த பிஎல்ஓஸ். ஏன்னா முழுக்க இவங்க வந்து ஏன்னா அங்கே உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமே 2 வாரத்தில் அடுத்து நிறைய சாவுகள் விழுந்துருச்சு. பிஎல்ஓ சாவு எழுதி வச்சு ஒருத்தர் செத்து போயிட்டாப்புல, கதறி அழுது தூக்கு போட்டு மாற்றி செத்து போயிட்டாப்புல. நிறைய இடங்களை செத்து போனாலும் அவங்கள பற்றி யாருமே எந்த கவலையும் படலை, யாருமே. இதே மற்ற யாராச்சும் ஒரு அதிகாரிகள் ஒரு பேச்சுக்கு சொல்ற, மம்தா பானர்ஜி எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை ப்ரெஷர் பண்றாங்க, என்னால் இதை பண்ண முடியலை, இந்த அரசு ஒரு கேடுகட்ட அரசு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருந்தா நேரம் மேற்கு வங்கத்தையே 2ஆ பொளந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் யாரும் எங்கேயுமே வந்து எதுவுமே வாயவே திறக்கலையே. இப்போ இந்த 4000 பேர் நேராக இறங்கி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்காக பயந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, நேரடியாக எங்களுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு அரவுண்ட் த கிளாக் பாதுகாப்பு வேணும், துணை இராணுவ படையை உடனே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த தேர்தல் அந்த இது இருக்கு இல்லையா, அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகம் எந்நேரமும் ஒரு பதட்டமான நிலைமையிலே இருக்கா. காரணம் பிஎல்ஓஸ். அந்த பிஎல்ஓ ஏன் பதட்டமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உள்ளே இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு பயங்கரமாக இருக்குது. நான் சொல்கிறதான் நீ செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இது ராங்காக போய் முடியும்னு இவங்க இந்த கம்யூனிகேஷன் கேப். அதுக்காக தான் அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் எதிரொலிக்கிற இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கணும்னு ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க, தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நாட்டுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, நாட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறது அப்படின்னு ஒரு மனுஷன் ராப்பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் இப்படிலாம் பேசி எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. தப்பாக பேசாதீங்க. நன்றி.